ஐயா வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் தங்கமணி. தங்கமணி. என்ன இன்னைக்கு பாடு எப்படி? சுமாரான பாடு தான். சுமாரான பாடு தானா? எத்தனை மணிக்கு போனீங்க கடலுக்கு? கரெக்டாக 4 மணி. விடிய காலம் 4 மணிக்கு போயிட்டு திருப்பி 6 மணி. 6 மணிக்கு வந்துட்டீங்க. உங்கள் வலையில் இன்றைக்கி என்னென்ன மீன்லாம் மாட்டியிருக்கு? ம், காரை, சரி. வஞ்சரம், வஞ்சரம், தேங்காய், ம், நண்டு, நண்டு, சூடை. இப்போ இது எல்லாத்தையும் மொத்த வியாபாரி வந்து வாங்கிக்குவாங்களா இல்லை நீங்கள் தான் விற்கணுமா? நீங்கள் கடலில் மீன் பிடிக்கிறத விட இப்போ இதை பிரித்து எடுக்கிறது தான் பெரிய கஷ்டம் போலையே. பிரித்து எடுக்கதாங்க பெருசு. பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுக்கிறத வலையை ஒழுங்குபடுத்தணும். வலையை இன்னைக்கு ஒழுங்குபடுத்தினா தான் மறுபடியும் நாளைக்கு வேலைக்கு போக முடியும். கண்டிப்பாக பண்ணணும் வலையெல்லாம். சரி, உங்களுக்கு பசங்க யாரும் இல்லை, நீங்கள் தனியாக வந்திருக்கீங்களே? பசங்க 2 பையங்க. சரி. ஒரு போட்டு வச்சுருக்காங்க. போட்டு வச்சுருக்காங்களா? சரி சரி. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை. சாப்பிடு. சாப்பிட்டு எப்படி 9 o'clock ஆகிடும். 9 o'clock ஆகிடும். 10 o'clock ஆகிடும். வீட்டுக்கு பார்த்து 10 o'clock ஆகிடும். நீ உங்கள் வலையில் மாட்டியிருக்க மீன் எவ்வளோக்கு விற்குங்கிற உங்கள் கணிப்பு? ஒரு 500 விற்கும். 500 அவ்வளவுதான். ஒரு சில நாளில் அதுவுமே கிடைக்காம கூட போகும் தானே? கிடைக்காம போகுது. சில சமயங்களில் சமைக்கிறதுக்கே மீன் கிடைக்கும். நீங்கள் சமைக்கிறதுக்கே மீன் கிடைக்காது. கிடைக்கும். இருக்கிற வேலையிலே ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை மீனவர். இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் இதெல்லாம் சப்போர்ட் நல்லா இருக்கா? கவர்மெண்ட் வருஷம் கிட்டத்தட்ட 14,000 தராங்க. 14,000. சரி சரி. 14,000 கொடுக்குறாங்க. அது விடுமுறை நாடுகள். ஓகே ஓகே. நண்டு மாட்டிருக்கு போல. நண்டு சொல்லணும் உங்கள்கிட்ட. நண்டு தான். ஆமாம். அது பிரித்து எடுக்கிறதா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு நண்டு எடுக்க எவ்வளோ கஷ்டம் ஆகுது? ஒரு 2 பேர் இருந்தாலும் பிரச்சனை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு சௌரியமாக இருக்கும். நம்ம 2 பேர் இருந்தாக்கா பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் இப்போ மீனவர் அப்படிங்கிறதுனால ஒரு சில கேள்வி மாதிரி கேட்குறேன். இருக்கிற மீனிலேயே, கடலில் இருக்கிற மீனிலே ரொம்ப டேஸ்டான மீன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மீன்? வஞ்சரம். வஞ்சரம், பாபா. அப்புறம் டேஸ்ட்டாக மீன் தான். வஞ்சரம் தான் டேஸ்ட்டு. பாபா தான் ரொம்ப டேஸ்ட்டு. சரி. வாழை மீன். வாழை மீன். வாழை மீன் எல்லாம் டேஸ்ட்டு தான். எல்லாம் சமைச்சு சாப்பிட்றது தான் இருக்குது விஷயம் இல்லை. எல்லாமே எல்லா மீனும் டேஸ்ட்டு தான். சமைக்கிற வகையில் தான் இருக்குது. சரி சரி. உங்களை பார்த்து பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. டெய்லி நிறையா சம்பாதிக்கணும், நிறையா மீன் உங்கள் வலையில் மாட்டணும். கடவுள் வேண்டிக்கிறோம். ஏதோ ஒன்று எதிர்பார்த்து டெய்லி நீங்கள் ரொம்ப ரிஸ்க்காக எடுத்து கடலுக்குள்ளே போகிறீங்க. பொண்ணு வருது நினைக்கிறேன்.